ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பால் கறி. கல்யாண வீட்டு விருந்து இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் சைவ சாப்பாடு விருந்து வச்சாலும் சரி, அந்த இடத்துல முக்கியமாக இடம் பிடிக்கிறது வந்து இந்த உருளைக்கிழங்கு பால் கறி தாங்க. இதோடைய சுவை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். எந்த ஒரு சைவ சாப்பாடாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறது வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த பால் கறி தான். இது வந்து எப்படி செய்யணும்? என்ன பக்குவத்தில் செய்யணும்? இதுக்கு வந்து என்னென்ன ஜாமான்கள் சேர்க்கணும்? அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பக்குவமாக சொல்கிறேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எப்படிங்கிறது தெரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு, உப்பு போட்டு வேக வச்சு உரித்து இந்த பாருங்கள், இந்த அளவில் துண்டுகளை எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 100 கிராம் பச்சை பட்டாணிங்க. பச்சை பட்டாணின்னா வந்து காஞ்ச பட்டாணி இல்லை. இது பச்சையாக வாங்கி பயிரா உரித்து எடுத்தது தான். இங்கே பாருங்கள், முளைச்சி கூட வந்திருக்குது பாருங்கள். இது வந்து பச்சை பட்டாணி. இது காஞ்ச பட்டாணி இல்லைங்க. இது வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு மீடியமான சைஸுன்னு சொல்ல முடியாது, பெரிய தக்காளின்னு சொல்ல முடியாது. ஒரு தக்காளி எடுத்து இந்த பாருங்கள், சின்ன சின்ன துண்டுகளாக இல்லாமல் இப்படி பெரிய பெரிய துண்டுகளாக. ஏன்னா இந்த தக்காளி வந்து அந்த இதுக்கு கரையக்கூடாது. அதுக்காக இப்போ இந்த துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன நைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 10 முந்திரி பருப்பு இருக்குது. இப்போ தேங்காயும் அரை மூடி வச்சுருக்குறேன். இது கூட வந்து கசகசா கசகசாவும் 2 ஸ்பூன் கசகசா எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த கசகசாவுடைய இது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த இதில் சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் இதுக்கு வந்து 3 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். இந்த 3 பச்சை மிளகா தான். நம்ம காரமெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூளோ எதுவும் இல்லை. காரம் வந்து இந்த பச்சை மிளகாவுடைய காரம் தாங்க. இந்த 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தாளிப்புக்காக இந்த கருவேப்பிலை. நான் வந்து இந்த இப்போ பாருங்கள், இதை வந்து நான் இந்த பச்சை மிளகா, தேங்காய் பூ, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அடிக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டேன். அந்த பச்சை மிளகா 2 பச்சை மிளகாயை வந்து மிக்சியில் அந்த இதோட சேர்த்து அடிச்சுட்டு, ஒரு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த இங்கே பாருங்கள், மேலே மிதக்குது பாருங்கள், இது தாங்க கசகசா. நான் 2 ஸ்பூன் கசகசா போட்டேன். இந்த மேலே மிதக்குற ஒரு அரை ஸ்பூன் கூட இல்லை கசகசா. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த ஊற வச்சது அந்த மேலே மிதந்த கசகசா அடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இது அத்தனை வந்து மாவு மாட்டம் இருக்கிறது ஃபுல்லாக ரவை தாங்க. இந்த அளவுக்கு கலப்படம் செஞ்சுருக்குறாங்க. கொஞ்சோண்டு தாங்க, நான் 2 ஸ்பூன் கசகசான்னு போட்ட இடத்துல 1/4 ஸ்பூன் கூட கசகசா இல்லைங்க. மிச்சம் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் ரவை தான். இந்த அளவுக்கு கலப்படம் பண்ணியிருக்கிறாங்க கசகசாவில். இப்படி நம்ம வந்து கசகசான்னு நம்பி வாங்குகிறோம். ஆனால் இது வந்து ரவையை கலப்படம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 150 கிராம் கசகசா வாங்கிட்டு வந்து ரூ. 250 சொல்லி எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. 2 ஸ்பூன் போட்டதில் 1/4 ஸ்பூன் கூட கசகசா இல்லை. மிச்சம் ஃபுல்லாகவே ரவை தாங்க. இந்த அளவுக்கு கலப்படம் பண்ணுறாங்க பாருங்கள். என்னம்மா கலப்படம் பண்ணி எப்படியெல்லாம் விற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. இந்த அளவுக்குலாம் கலப்படம் பண்ணி இப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. சரி, என்ன பண்ணுறது, எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கசகசா சேர்த்துக்குருவோம். இருக்குது அது கசகசாவோ ரவையோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குருவோமேன்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டேங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி கலப்படம்லாம் நான் பண்ணி இப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுறாளே அப்படின்ட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இதை போட்டு நல்லா மாவா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சிட்டு வந்துட்டேன்னா இப்போ பாருங்கள், ஒரு கடாயை வந்து வச்சு சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்து நமக்கு தேவைக்காக எண்ணெய் ஊற்றிப்போம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தாளிப்புக்கு எண்ணெய் அதுக்கு தகுந்தாப்புல ஊற்றிக்க. ஊற்றிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அன்னாச்சி பூ வந்து ஒரு பூவை வந்து அப்படியே 2ஆ உடச்சி வச்சுருக்கு. 2ஆ உடச்சி பாதி பூ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப வாசம் இருந்தாக்கா இந்த கிரேவி வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால் சும்மா வாசத்துக்காக லைட்டாக அன்னாச்சி பூ இருந்தால் போதுன்ட்டு பாதி தான் உடச்சி எடுத்துருக்கிறேன். இதை வந்து எண்ணெய் காஞ்சோன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். போட்டுட்டு இப்போ வெங்காயமும் இதோட சேர்த்துட்டோம். வெங்காயம் போட்டு 2 கிண்டினோடனே இப்போ வந்து க இது கருவேப்பிலையும் ஒரு கத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ இந்த இடத்துல போட்டுப்போம். இதை போட்டுட்டு நம்ம வந்து ரொம்பலாம் இது வெங்காயம்லாம் வதங்கி ரொம்ப கோல்டன் கலரோ இதெல்லாம் வரக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வந்தால் போதும் வெங்காயம். இதில் வந்து இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கிறணும். தக்காளி வந்து இது வந்து எப்படின்னாக்கா, இதில் வந்து நெய்ஸாக கட் பண்ணி வச்சாக்கா அந்த தக்காளியுடைய கலர் இறங்கிருங்க. அதனால பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கணும். பெரிய துண்டுகளாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. வெந்து நம்ம வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம தக்காளி ரொம்ப வெந்து கொலைய வைப்போம்ல, அது மாதிரி கொலைய வேக விடாமல் அரை பக்குவம் வெந்தால் போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
1 ஸ்பூன் போட்டுப்போம். 1 ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிருவோம். இங்க பாருங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் வதக்கிறேன். வதக்கிட்டு இப்போ வந்து பச்சை பட்டாணி வந்து இந்த இதிலே வந்து இதோடவே சேர்த்துறணும். ஏன்னா பச்சை பட்டாணி வந்து நம்ம வந்து ஊறவுலாம் வைக்கல. காஞ்ச பட்டாணி இல்ல, ஊறவுலாம் வைக்கல. இது பச்சையா இருக்கிறதுனால இது வேகணும் இல்லையா? வேகிறதுக்காக நம்ம இந்த மசாலா இந்த இதிலே வந்து சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துவோம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை பட்டாணி வந்து இந்த சூட்லேயே வந்து வெந்துருங்க. பாதி வெந்துரும். பாதி வெந்துக்கிட்டு வரும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு இதோட நல்லா கிண்டி வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கும் போட்டேன். இதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ நான் வதக்கிட்டு இந்த இதில் எல்லாம் கோட்டிங் ஆன உடனே நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்கிறது என்னென்னா, நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம தயிரோ தேங்காய் பூவோ இந்த உப்பு பாருங்கள், உப்பு வந்து நம்ம உருளைக்கிழங்குல போட்டிருக்குறோம் ஏற்கனவே. அதனால கொஞ்சமாக கம்மியாக அந்த பச்சை பட்டாணி இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்தாப்புல போட்டாச்சு. போட்டு அதையும் ஏன்னா உப்பை வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது. நம்ம ஏன்னா உருளைக்கிழங்குலையும் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா? அதனால உப்பு கம்மியாகத்தான் போடணும். ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், நம்ம தயிர் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்க்கையில அனலை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணுண்டு. இப்போ வந்து நான் வந்து இந்த தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு முந்திரி பருப்பு, கசகசா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அடித்து வச்சு பேஸ்ட்டாக்கி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து அனலை கம்மி பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு ரொம்பவும் கிண்டிடக்கூடாது. அனல் வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா கம்மியாக இருக்கையில் நம்ம போட்டு கிண்டினோம்னா அப்படியே அடி பிடிச்சி போயிடும். இல்லைன்னா அந்த தேங்காய் வந்து அப்படியே திரிஞ்சாப்புல வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் வாசத்து வந்துடும். அதுக்காக வந்து நம்ம அனலை கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அனல் கம்மியிலேதேங்க இது வேகணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சு நான் கலகலண்டெல்லாம் கொதிக்கக்கூடாது. பக்குவமாக வேகணும். இங்கே பாருங்கள், நம்ம அனல் இப்போ தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு அனலும் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து உப்பு போதுமானு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துப்போம். ஏன்னா நான் போட்ட உப்பு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது. கூடவோ குறையவோ இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் வந்து எப்போவுமே கையில் தான் எடுத்து போடுவேன். ஸ்பூனெல்லாம் வச்சு உப்பு இந்த 1/2 ஸ்பூனு 1 ஸ்பூனுங்கிற கணக்கெல்லாம் வைக்க மாட்டேன். கையில் தான் அளவு போடுவேங்க. ஆனால் அது கரெக்டாக இருக்கும். திருப்பியெல்லாம் உப்புலாம் போட மாட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கொதித்து வேகணும். ரொம்ப ஸ்பீடாக கதகலன்னுலாம் கொதிக்கக்கூடாது. ஆனால் நம்ம எவ்வளோக்கு சிம்மில் வைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லா டேஸ்ட்டு அதில் வந்து இறங்கும். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன 2 ஸ்பூன் தயிர் எடுத்து நான் வந்து அப்படி தண்ணி ஊற்றி கட்டியாக இல்லாமல் நல்லா மவுறு மாட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுட்டு அந்த அனல் கம்மியாக இருக்கையிலேயே வந்து நம்ம வந்து இந்த தயிரையும் ஊற்றி சேர்த்துப்போம். ஒருத்தங்க வந்து எலுமிச்சம்பழம் சேர்ப்பாங்க புளிப்புக்கு. நான் எலுமிச்சம்பழம் சேர்க்கலை. இது வந்து தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா என்கிட்ட எலுமிச்சம்பழம் இல்லை, அதனால நான் தயிர் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் இருக்கிறவங்க எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். தயிர் வேணுங்கிறவங்க தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அனல் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், கம்மியாக வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்க. எல்லாம் ஒன்றா உறவு சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ வந்து மல்லி இலையும் தூவி இதோட அனலை அணைச்சிடணும். ரொம்ப எரிய விடக்கூடாது. இங்கே பாருங்கள், பச்சை பட்டாணி இப்போ எடுத்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காமிக்கிறேன். அந்த பட்டாணி வேகிற அளவு தாங்க நம்ம அனல் கம்மியாக வச்சு அந்த பட்டாணி வேகிறதுக்கு அந்த தண்ணி ஊற்றின தண்ணி வற்றி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், 3/4 பங்கு வந்து பட்டாணி வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா அதுக்கு இதோ அளவில் ரொம்ப வேக வச்சோம்னாலும் அப்படியே பட்டாணி குழஞ்சது மட்டும் போயிடும். இப்போ வந்து அந்த சூடுலேயே வந்து மிச்சம் இருக்க அந்த இதுவும் வெந்துடும். இதை பாருங்கள், அழகாக வேலை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு அப்படியே எடுத்து நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம சாம்பார் சாதத்தை விட ரசம் சாதம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு அதுக்கெல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்தி, பரோட்டா இதுகளுக்கெல்லாம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியும் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதை விட இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டு தாங்க என்னுடைய சேனல் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு வளர்ச்சியாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.